அதிமுகவில் மீண்டும் ஒரு உட்கட்சி பூசல் மறுபடியும் தொடங்கியிருக்கு. இந்த வேதாளம் முருங்கை மரம் ஏறுறோம் அப்படின்ற கதை மாதிரி மறுபடியும் அந்த உட்கட்சி பூசல் வந்துட்டே இருக்கு. இந்த முறை யார் அதை பண்ணிருக்காங்கன்னா, கடந்த முறை பண்ண அதே எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட அவங்க தான் பண்ணிருக்காங்க. 2016 அதிமுக மீண்டும் வெற்றி பெற்று ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு அதிமுக நிறைய எதிர்பார்த்தாங்க. ஏன்னா 2016 வெற்றி பெற்றுட்டோம், இன்னும் 5 ஆண்டுகள் நம்ம தான் இருப்போம், உள்ளாட்சி பிரதிநிதிகள், கவுன்சிலர், மேயர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில துரதிருஷ்டவசமாக ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு டிசம்பர் 5ஆம் தேதி அவங்க மரணம் அடைஞ்சாங்க. அதன் பிறகுதான் அதிமுகவில் ஆரம்பித்த அந்த உட்கட்சி பிரச்சனை கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் கழிஞ்சோம், இன்னும் அந்த பிரச்சனை போயிட்டே இருக்கு. ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு அதிமுகவில் நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும். ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் ஆனார். ஆனால் கொஞ்ச காலம்தான் ஓபிஎஸ் அவர்களுக்கும் சசிகலா அவங்க அந்த நிர்வாகத்துக்கும் ஏற்பட்ட அந்த பிரச்சனை காரணமாக ஓபிஎஸ் அவர்கள் தர்ம யுத்தம் தொடங்குறாரு. தர்ம யுத்தத்துக்கு பிறகு அதிமுக 2ஆக பிளவுபடுது. ஓபிஎஸ் தலைமையில் 11 எம்எல்ஏக்கள் ஒரு அணியாகவும், அதிமுக சசிகலா தலைமையில் இன்னொரு எம்எல்ஏக்கள் கூட்டமாக இருக்காங்க. இந்த நிலையில தான் சசிகலா அவர்களுக்கு சொத்து குவிப்பு வழக்கில் பெங்களூர் கோர்ட்டு சிறைவாசம் கொடுக்குறாங்க. அதை தொடர்ந்து அந்த கூவத்தில் நடைபெற்ற எம்எல்ஏக்கள் அந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுறார். அதன் பிறகு சசிகலா அவர்கள் பெங்களூர் சிறைக்கு போகிறாங்க. அவங்க சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி டிடிவி தினகரன் அவர்களை கழக துணை பொதுச் செயலராக ஆக்குறாங்க. அதன் பிறகு இந்த பிரச்சனை இன்னும் அதிகமாகுது. கொஞ்ச நாளுக்கு பிறகு டிடிவி தினகரன் அவர்களுக்கும் அப்போ இருந்த அமைச்சர் அவர்களுக்கும் நிறைய பேருக்கு ஒத்து போல. ஸோ அதை தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிடிவி தினகரன் ஓரங்கட்டப்படுறார். அதே நேரம் அதிமுகவில் விலகி இருந்த ஓபிஎஸ் அணி, தனியாக அணியாக செயல்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் பேச்சுவார்த்தை நடந்து அதிமுகவோட இணைகிறார். அதிமுகவில் ஓபிஎஸ் இணையும் போது டிடிவி தினகரன் அவர்களையும் சசிகலா அவர்களையும் கட்சியை விட்டு நீக்கிறாங்க அதிமுக பொதுக்குழு மூலமாக. அதை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்காரு, ஓபிஎஸ் அவர்கள் கழக ஒருங்கிணைப்பாளராக இருக்காரு. ஆனால் அதே சமயம் இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி அவர்கள் இருக்காரு. இந்த 2021 எலெக்ஷன் வந்து அந்த எலெக்ஷனில் அதிமுக தோல்வி அடைஞ்சு எதிர்கட்சி தலைவர் ஆகிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது கூட அதிமுகவில் எந்த விதமான பெரிய விஷயம் இல்லை. கொஞ்சம் பேர், சில பேர் மாற்று கட்சிக்கு போகிறாங்க. குறிப்பாக நிறைய பேர் திமுகவுக்கு போகிறாங்க. ஏன்னா திமுக அப்போ ஆளுங்கட்சி அதனால திமுகவுக்கு போகிறாங்க. அதை தொடர்ந்து அவங்க அப்படியே போயிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் இவங்க ஒரு விஷயம் என்ன பண்ணாங்கன்னா, 2016 2021 வரைக்கும் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது உள்ளாட்சி தேர்தலை நடத்தவில்லை. இந்த உள்ளாட்சி தேர்தல் நடத்தியிருந்தாங்கன்னா அதிமுகவில் நிறைய கவுன்சிலர், மேயர், நகராட்சி சேர்மன், உள்ளாட்சி பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக வலுவான ஒரு உள்ளாட்சி நிர்வாகம் இருந்திருக்கும். அந்த உள்ளாட்சி நிர்வாகத்தை வச்சுக்கிட்டு அவங்க அதிமுகவை இன்னும் டெவலப் பண்ணிருக்கலாம். அதிமுக நிறைய பேர் போயிருக்க மாட்டாங்க. ஆனால் இவங்க பண்ண பெரிய மிஸ்டேக், அந்த காலகட்டத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடத்தாமல் போனது. அப்போ உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தவர் எஸ்பி வேலுமணி அவர்கள். ஸோ அதை தொடர்ந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாங்க அதிமுக, எதிர்கட்சியாகவும் சிறப்பாக செயல்படுறாங்க. 2026 பிரச்சனை தேர்தல் வரும்போது கூட இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லை அதிமுகவில். ஏன்னா நிறைய ஊடகங்களும் நிறைய கருத்து கணிப்பும் என்ன சொல்லிச்சுன்னா, அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை சொன்னதுனால எடப்பாடி அவர்கள் தலைமையில் எப்படி ஆட்சி அமைப்போது, நம்மளா மீண்டும் மந்திரியாவை தொடரலாம் அப்படின்னு தான் நிறைய பேர் நினச்சிருந்தாங்க. ஆனால் ஆட்சி மாற்றம் நமக்கு தெரியும். அதிமுகவும் இல்லாமல் திமுகவும் இல்லாமல் டிவிகே வின் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அதிமுகவில் இந்த உட்கட்சி பிரச்சனை இன்னும் அதிகமாகுது. நிறைய பேர், குறிப்பாக அந்த தேர்தலுக்கு பிறகு விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க முற்பட்ட போது அதிமுக சேர்ந்த அந்த 25 எம்எல்ஏக்கள் விஜய் அவர்கள் கேட்காமையே, எடப்பாடி அவர்கள்கிட்ட ஒப்புதல் வாங்காமையே அவங்க போய் ஆதரவு கொடுத்தது, அதுக்கு பிறகு நடந்ததெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நிறைய பேர் அங்கே போயிட்டாங்க, சில பேர் இங்கே இருந்தாங்க. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஓட்டு போட்டவங்களுக்குலாம் எதிராக மனு போட்டார். அதுக்கப்புறம் அவங்க மன்னிப்பு கடிதம் கொடுத்து திரும்ப வந்துட்டாங்க. ஆனால் அதே சமயம் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் அதே கட்சி பதவியை கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தரப்புல கோரிக்கை வைக்கப்படுது. இப்போ எஸ்பி வேலுமணி தரப்புல நிறைய பேர் கட்சி விட்டு நீக்கினாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவங்களுக்கான பொறுப்புகள் நீக்கப்பட்டது. ஆனால் அந்த பொறுப்பு நீக்கப்பட்டவங்களுக்குலாம் மீண்டும் அதே பொறுப்பு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் அந்த பொறுப்புகள்லாம் அவர் வேற ஒருத்தரை நியமிச்சிட்டாங்க. அதனால எஸ்பி வேலுமணி தரப்புல மீண்டும் ஒரு போர்க்கொடி தூக்கப்படுது. அதாவது கட்சியை விட்டு நீக்கப்பட்ட எனது ஆதரவாளர்கள்லாம் அதே பதவி கொடுக்க வேண்டும், அதே போல கட்சியை விட்டு பிரிந்தவர்கள்லாம் சேர்க்க வேண்டும். குறிப்பாக அப்படி யாரும் சொல்றாங்கன்னா, சசிகலா அவர்கள், தினகரன் அவர்கள்லாம் சேர்க்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தான் சொல்றாங்க. ஆனால் இவங்க தரப்புல எடப்பாடி தரப்புல அந்த பதவிகளில் இருக்கும் ஆள் போடுறதுனால அவங்க அதை நடத்த மாட்டாங்க. இப்போ அது ஒரு பிரச்சனையாக பேசிகிட்டே இருந்தபோது மீண்டும் அந்த பிரச்சனையும் ஒன்று பூதகமாக இருக்குது. இப்போ திரும்பவும் எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டவங்களாம் எடப்பாடி அவர்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்காங்க. அந்த லெட்டரில் கட்சியை விட்டு நீக்கினவங்க சசிகலா, எடப்பாடி, டிடி தினகரன் உள்ளிட்டவங்களாம் மீண்டும் சேர்க்க வேண்டும் கட்சியில், அதே மாதிரி கட்சியை விட்டு நீக்கப்பட்டவங்களுக்கு மீண்டும் அதே பொறுப்பு வழங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க எஸ்பி வேலுமணி தரப்புல. அதிமுக தொண்டர்கள், நிர்வாகிகள் சிலர்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2016 2021 வரைக்கும் எஸ்பி வேலுமணி அவர்கள் தான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார். அப்படி அவர் இந்த உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது அந்த உள்ளாட்சி தேர்தல் நடத்தியிருந்தால் அதிமுகவுக்கு இன்னைக்கு இருக்கிற நிலைமை வந்திருக்காது. ஏன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மேயர், உள்ளாட்சி பிரதிநிதிகள், வார்டு கவுன்சிலர்கள், மாநகராட்சி கவுன்சிலர்கள்,
ஊராட்சி நகராட்சி கவுன்சிலர்கள், நகராட்சி பிரதிநிதிகள் என்று உள்ளாட்சி பிரதிநிதிகள் அதிக அளவில் அதிமுகவுக்கு வெற்றி பெற்றிருப்பாங்க. அப்படி வெற்றி பெற்றிருந்தாங்கன்னா அவங்க கட்சியை விட்டு போயிருக்க மாட்டாங்க, கட்சியும் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். அப்போது 2021 தேர்தலில் அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட வந்திருக்கலாம், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் வலுவான எதிர்கட்சியோடு செயல்படலாம். ஆனால் அந்த உள்ளாட்சி தேர்தல் நடத்தாமல் போனதுனால ஏற்பட்ட விளைவுகள் தான் இன்றைக்கி இருக்கிற இந்த பிரச்சனைலாம் காரணம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஏன்னா இந்த 2016 உள்ளாட்சி தேர்தல் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் திமுக போட்ட ஒரு வழக்கு காரணமாக அந்த உள்ளாட்சி தேர்தல் நடத்தாமல் போயிடுச்சு. அதை தொடர்ந்து அதிமுக அந்த தேர்தலை நடத்துறதுக்கான முயற்சிகளை எடுக்கவே இல்லை, அந்த தேர்தல் நடக்காமல் போயிடுச்சு. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்தோடனே கொஞ்ச நாளே உள்ளாட்சி தேர்தல் வச்சு உள்ளாட்சி தேர்தலில் திமுக பெரிய வெற்றி பெற்றாங்க. ஸோ அந்த பலம் தான் அவங்களுக்கு உள்ளாட்சி பிரதிநிதிகள் இன்னும் தொடர்றாங்க. தாவேக்கா ஆட்சி வந்து கூட இன்னும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் தொடர்றாங்க. அதிமுக அதை பண்ணாமல் விட்டது, அதுக்கு காரணம் எஸ்பி வேலுமணி தான் அப்படின்னு அதிமுக தரப்பு வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் இவங்களாம் அப்போ பண்ணிவிட்டு இப்போ வந்து மொத்த பழியும் எடப்பாடி மேலே தான் போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அதிமுகவோட கொறடா. அக்ரி கிருஷ்ணமூர்த்தியும் ஒன்று சொல்லியிருக்காரு. 234 தொகுதியிலையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் 196 தொகுதிக்கு நேரடியாக போயிட்டு தேர்தல் பிரச்சாரம் செஞ்சார். ஸோ இந்த 53 இடங்கள் வெற்றி பெற்றது. அதாவது அதிமுக 47 இடமும் அதன் கூட்டணி கட்சிகள் 6 தொகுதி வெற்றி பெற்றது எடப்பாடி பழனிசாமியோட தனிப்பட்ட அவரோட எஃபர்ட் தான். அவர் போட்ட அந்த அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு. அந்த எஃபர்ட்டால தான் அதிமுக வெற்றி பெற்றுச்சு. இதுக்கு முழு காரணம் எடப்பாடி பழனிசாமி தான், மற்றவங்க யாரும் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் அதிமுகவோட கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இதே எப்படி இருந்தாலும் அதிமுக நடைமுறையாக வெற்றி பெற்ற போது 2016 நடைமுறையாக வெற்றி பெற்ற போது ஜெயலலிதா அவர்கள் வார்த்தை சொன்னார், எனக்கு பின்னாலும் இந்த இயக்கம் 100 ஆண்டுகள் மக்கள் பணி செய்யினார். அந்த ரெண்டுமே நடக்குமா, இல்லை அதிமுக என்ன ஆகும், மீண்டும் அதிமுக இந்த பிரச்சனைலாம் உட்கட்சி பிரச்சனை சமாளித்து வெளியே வருமா அப்படின்னு தான் அதிமுகவோட எண்ணற்ற தொண்டர்களின் எண்ணமாக இருக்குது. அதே சமயம் அதிமுகவில் வந்து தாவேக்காவுக்கு போனாங்க இல்லையா, இந்த 5 எம்எல்ஏக்கள், அவங்களுக்குலாம் இப்போ தாவேக்கால ஒரு முக்கியமான பொறுப்புகள்லாம் போட்டிருக்காங்க, கட்சியிலே முக்கியமான பொறுப்புலாம் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்கனவே போனவங்களுக்குலாம் பொறுப்பு இல்லை, அதிமுகலேருந்து தாவேக்கா போனவங்களும் பொறுப்பு இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்பட்ட வந்த நிலையில் இப்போ கட்சியில் அவங்களுக்குலாம் முக்கியமான பொறுப்பு போட்டிருக்காங்க. மரதம் வேல், 2 விஜயபாஸ்கர், அந்த மாதிரியானவங்களுக்குலாம் பொறுப்பு போட்டிருக்காங்க. அதே மாதிரி வைகை செல்வன், திமுகலேருந்து கலராஜன் போனார், அவங்களுக்குலாம் செய்தி தொடர்பாக போட்டிருக்காங்க. காங்கிரஸ் வந்து அமெரிக்க நாராயணன் போட்டார், அவருக்கு தேசிய செய்தி தொடர்பாளர், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை போட்டிருக்காங்க. இப்போ அவங்க அந்த பொறுப்பு போடுறதுனால அதிமுகவில் வந்து மீண்டும் தாவேக்காவுக்கு போகிறாங்க எண்ணிக்கை அதிகமாகுமா, இல்லை இது வந்து ஒரு கண் துடைப்பா? இது சம்பந்தமாக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் என்ன சொல்றாருன்னா, அதிமுகலும் தாவேக்கா போனாங்கன்னா இங்கே ராஜா மாதிரி இருந்தாங்க, ஆனால் இப்போ தாவேக்கா போயிட்டு அவங்களாம் பூஜா மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சொன்ன மாதிரி அவங்களாம் உண்மையாக ராஜாவாக இருப்பாங்களா, இல்லை அவர் சொன்ன மாதிரி தான் நடக்குமா அப்படின்றதான் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஏன்னா இவங்களாம் 5 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிருக்காங்க. அந்த ரிசைன் பண்ண தொகுதியில் அவங்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படுமா எம்எல்ஏ நிற்கிறதுக்கு, இல்லை அவங்களுக்கு வேறு ஏதாவது வாரிய மாதிரி போடப்படுமா அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் 70க்கும் மேற்பட்ட வாரியங்கள் இருக்குது. அந்த 70க்கும் மேற்பட்ட வாரியங்களில் இப்போ 4 வாரியத்துக்கு ஆட்களை போட்டிருக்காங்க தாவேக்கா அரசு. இந்த 4 பேருமே தாவேக்காவை சேர்ந்தவங்க தான். அதிமுக வந்து போனவங்க யாருக்குமே அந்த மாதிரி வாரிய பதவிகளாக இன்னும் போடப்படலை. 4 பேருக்கு போட்டிருக்காங்க. இந்த 4 பேருமே அடிப்படையாக தாவேக்கெல்லாம் இருக்கிறவங்க தான் போட்டிருக்காங்க. அதில் ஒருத்தர் மட்டும் தான் கூப்பா கிருஷ்ணன் மட்டும் அதிமுக இந்த படம் போட்டிருக்காங்க. நான் அவர் முன்னாடி போயிட்டார், இப்போ இல்லை அவர் முன்னாடி போயிட்டார். ஸோ அவருக்கு போட்டிருக்காங்க. மற்ற 3 பேருமே தாவேக்காவை சேர்ந்தவங்க தான் போட்டிருக்காங்க. இப்போ இங்கேருந்து போனவங்களுக்கு அந்த மாதிரியான பதவிகள் எதுவும் போடப்படலை. இப்போ ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு கட்சி பதவி கொடுத்துருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு எம்எல்ஏவோ இல்லை எம்பியோ அந்த மாதிரியான எதுவுமே கிடைக்குமா அப்படின்றதான் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். அதன் பிறகு தான் அதிமுக ஜெயலலிதா சொன்ன மாதிரி இன்னும் 100 ஆண்டுகள் இந்த இயக்கம் மக்களுக்கான பணி செய்யுமா அப்படின்றதெல்லாம் பொறுத்து பார்ப்போம்.